சிலுவையை தாங்காத சீடத்துவம் முழுமையான சீடத்துவம் அல்ல. சிலுவையை தாங்கும் சீடத்துவமே கிறிஸ்துவின் உண்மையான சீடத்துவம், கிறிஸ்துவின் உண்மையான வாழ்வு, கிறிஸ்துவுக்கான சாட்சிய வாழ்வு. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் கொடியேற்ற பவனியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமா அல்லது மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு மகிழ்ச்சியிலே நாம் அனைவரும் பெரும் திரளாக இங்கே குழுமியிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவரையும் நிஜமாகவே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக நிறைய ஆலயத்தில் திருப்பலிக்கு வரவங்களாம் அந்த திருவிவிலியத்தை கொண்டு வரவே மாட்டாங்க, யோசிக்கவே வாங்க. ஆனால் அங்கே நிறைய இறை மக்கள் திருவிவிலியத்தை கொண்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. இறை மக்கள் அதிலும் குறிப்பாக டவுனில் இருக்கிறவங்களாம் வெக்கப்படாமல் கொண்டு வருவது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு செயல். எனவே இந்த நாளில் உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன். தொடர்ந்து ஆனால் பெரியவங்கள்லாம் கொண்டு வரீங்க, குழந்தைகள்லாம் கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. திருவிழாவா அல்லது தவக்காலமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. காரணம், இன்றைக்கு இந்த திருப்பலியுடைய மைய கருத்து சிலுவை என்னும் கொடியின் கீழ் சீடத்துவம். சிலுவை என்னும் கொடியின் கீழ் சீடத்துவம். சிலுவை என்றாலுமே நிறைய பேருக்கு கசப்பாக இருக்குது. என்னடா பெரிய சிலுவை, வாழ்க்கையிலே ஒரு சிலுவை தான், வாழ்க்கையே ஒரு சிலுவை தான், வீடு ஃபுல்லாக சிலுவையாக இருக்கிறது. இதில் திருவிழாவுடைய முதல் நாளே இப்படி ஒரு மையப்பொருளை சிந்திக்க அழைத்து விட்டாரே நமது பங்கு தந்தையும் பெரியவர்களும் சேர்ந்து, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து வருகின்ற அனைத்து மையப்பொருளையும் சிந்தித்தோம் என்றால், படித்தோம் என்றால், அருமையான ஒரு மையப்பொருளை எல்லா நாட்களிலும் கொடுத்து அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக முதன்மையாக சிலுவை என்னும் கொடியின் கீழ் சீடத்துவம் என்ற மையப்பொருளை வைத்திருப்பது மிகவும் சாதனைக்குரியது, மிகவும் பெருமைப்படக்கூடியது, மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகின்றது. இரண்டு முக்கியமான சிந்தனைகளிலே இன்றைய மையப்பொருளாகட்டும், அதை தொடர்ந்து இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒன்று சிலுவை. இப்பொழுதுதான் நாம் ஈஸ்டர்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு திருவிழா முடிச்சுட்டு நாம் வேறு ஒரு காலகட்டத்தில் நுழைகிற பொழுது மீண்டும் சிலுவையை பற்றி யோசிப்பதற்கான, சிலுவையை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கப்படுகிறது. சிலுவை, அடுத்ததாக சீடத்துவம். இந்த இரண்டு வார்த்தைகளில் இருக்கின்ற மையப்பொருளை, சிந்தனைகளை நாம் உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டோம் என்றால் இதற்குண்டான அர்த்தம் நம்மை இன்னும் ஆழமாக அழைத்து செல்லும் என்று நம்புகின்றேன். இயேசு சபையை நிறுவிய புனித லொயோலா இஞ்ஞாசியார் நமது திரு அவைக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள். இந்த ஆன்மீக பயிற்சிகளிலே ஒரு மாதம் இந்த பயிற்சிகளை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு 4 வாரமாக பிரித்து அதில் 2வது வாரத்திலே புனித லொயோலா இஞ்ஞாசியார் காட்சி தியானத்தை கொடுக்கின்றார். அந்த காட்சி தியானத்திலே முக்கியமாக இந்த தியானம் செய்கின்றவர்கள் தேர்ந்து தெளிதல் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். டெசிஷன் மேக்கிங், டிசைட் பண்ணணும், முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க வேண்டும் என்று 2வது வாரத்திலே கொடுக்கின்றார். அதில் 3 வகையான தாழ்மை என்று பல்வேறு நிலைகளை கொடுக்கிற பொழுது 2வது வாரத்தினுடைய மைய சிந்தனையாக புனித லொயோலா இஞ்ஞாசியார் கொடுப்பது 2 ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லுவோம். 2 விருது கொடிகள். 2 விருது கொடிகள். அது என்ன 2 விருது கொடிகள்? தியானம் செய்கின்றவர்கள் காட்சி தியானம் செய்ய வேண்டும். காட்சி தியானத்திலே அவர்கள் எவ்வாறு இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு பக்கத்திலே இயேசு ஒரு தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு நிற்கின்றார். மற்றொரு பக்கத்திலே சாத்தான் அல்லது எனிமி என்று சொல்லக்கூடிய பகைவன் மிகவும் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நின்று கொண்டிருக்கின்றான்.
இருவரும் நம்மை பார்த்து அழைக்கின்றார்கள், என்னை தேர்ந்து கொள், என்னை தேர்ந்து கொள் என்று. இதிலே அதிகமாக சாத்தான், என்னை தேர்ந்து கொண்டால் நீங்கள் புகழ்ச்சி மிக்கவர்களாக, மகிழ்ச்சி மிக்கவர்களாக, ஆணவத்தோடு அதிகாரத்தோடு பல புகழ்ச்சிகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் முடியும் என்ற ஒரு சிந்தனையிலே அங்கே சாத்தான் நம்மை அழைப்பதாக. அதற்கு முற்றிலும் எதிராக, எதிர்மறையாக இயேசு சாந்தமான உள்ளத்தோடு, சாந்தமான மனநிலையோடு, சிலுவையை சுமந்து கொண்டு, ஒரு ஏக்கத்தோடு, அதே சமயத்திலே என்னை தேர்ந்து கொண்டால் நீங்கள் வாழ்விலே வளம் பெறுவீர்கள் என்ற ஒரு யதார்த்தத்தோடு சொல்லுகின்ற ஒரு மனநிலையை கொடுக்கின்ற ஒரு இயேசுவை இங்கே பார்க்கின்றோம். இந்த இரண்டு நிலைகளிலே நீங்கள் யாரை தேர்ந்து கொள்ள முடியும், யாரை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பை விடுப்பதுதான் இந்த இரு விருது கொடிகள். இறுதியாக இந்த சாத்தானை தேர்ந்து கொண்டால் நீங்கள் மகிழ்ச்சியோடு, அதிகாரத்தோடு, புகழ்ச்சியோடு வாழ்வீர்கள், ஆனால் நிரந்தரமாக வாழ முடியாது. இங்கே இயேசுவை தேர்ந்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏழ்மை நிலையோடு, துக்கமான ஒரு மனநிலையோடு கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் இறுதியாக ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு, மகிழ்ச்சியான வாழ்வழி தேர்ந்து கொள்வீர்கள் என்று அங்கே இந்த இருவிருது கொடிகளை பற்றி சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளிலே நாம் சிலுவையை பற்றி யோசிக்கிற பொழுது, சிலுவை என்னும் கொடியின் கீழ் நாம் நமது வாழ்வை யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, நமது வாழ்வை எப்படிப்பட்ட மனநிலையோடு எதை தேர்ந்து கொள்கின்றோம், எப்படிப்பட்ட மனநிலையோடு எதை தேர்ந்து கொண்டால் நமது வாழ்வு பிரகாசமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், முழுமையாக இருக்கும் என்ற ஒரு மனநிலையில் கொடுப்பதுதான் சிலுவையின் கீழ் நாம் சிந்திக்க வேண்டிய நமது வாழ்வு முறையை. அடுத்ததாக சீடத்துவம் என்று சொல்லுகின்றோமே, சீடர்கள் வேறு, சீடத்துவம் வேறு. டிசைபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிசைபிள்ஷிப். நமக்கெல்லாம் தெரியும் தான். நாம் எல்லாருமே கடவுளுக்கு, இயேசுவுக்கு சீடர்களாக இருப்பது மிகவும் சுலபம். எளிமையாக எல்லாருமே சீடர்களாக இருந்திடலாம், அல்லது ஒரு குருவுக்கு எல்லாருமே சீடர்களாக இருந்திடலாம். ஆனால் இந்த சீடத்துவம் என்று சொல்லுகின்றோமே, அது மிகவும் கடினமானது. நமது தவ காலத்திலே இறுதியான நிலையிலே ஒன்றை யோசித்திருப்போம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை, இயேசுவோடு இவன் கொண்ட சீடத்துவத்தை காட்டி கொடுத்தான். ஆக இரண்டு முக்கியமான சிந்தனைகள் நாம் இங்கே நம்ம உள்வாங்கிக் கொள்வது மிகவும் அவசியம். நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்பது மிகவும் எளிமையானது, மிகவும் சுலபமாக இருந்து கூட முடியும். ஆனால் இயேசுனுடைய சீடத்துவத்தோடு வாழ வேண்டுமென்றால், இயேசுனுடைய சீடத்துவ பண்புகளை, நற்பண்புகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அவரை போல மட்டுமல்ல அவராகவே வாழ்வது, அதுதான் சீடத்துவம். இப்பொழுது இந்த மைய பொருளுடைய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். சிலுவை என்னும் கொடியின் கீழ் சீடத்துவம். எனவே அருமையான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிற பொழுது, நமது திருவிழா இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சிந்தனை, நாம் உண்மையாகவே சீடர்களாக வாழப்போகின்றோமா, அல்லது சீடத்துவ நற்பண்புகளோடு சீடர்களாக மட்டுமல்ல இயேசுவை போல இயேசுவாகவே மாறி அவரை போலவே வாழ அழைக்கப்படுகின்றோமா என்பதுதான் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அருமையான சவால். ஒரு பங்கிலே குருவானவர் எல்லாரையும் அழைத்து, நம்ம பங்கு சமையல் கூட வச்சுக்கலாம், அப்படி எல்லாரையும் அழைச்சி, அந்த ரூமில் நிறைய சிலுவை இருக்குது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவையை தூக்கிட்டு அப்படியே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு அறையில் ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் உள்ளே போனவுடனே பார்த்தாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட சிலுவைகள் இருந்தது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவையை தூக்கிட்டாங்க. பட்ட பகல் வெயில், அப்படியே எல்லாரும் தூக்கிட்டு போகும்போது, என்னடா அந்த சாமியார் இவ்வளோ பெரிய பாரமான சிலுவையை தூக்க சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு சிலர்லாம் புலம்ப ஆரம்பித்தாங்க. சிலுவை பார்த்தாங்க,
ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு இந்த அடியில் இருக்கிறத கொஞ்சமாக வெட்டிட்டாங்க. வச்சா கொஞ்சம் வெயிட்டு குறையும் தானே, அப்படியே தூக்கிட்டே போனாங்க. ஒரு சிலர்லாம் மகிழ்ச்சியோடு தூக்கிட்டு போனாங்க. என்னடா திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிலர் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் வெட்ட முடியுமோ சைடில் அப்படிலாம் வெட்டி அப்படியே போனாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அந்த மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய கால்வாய் இருந்துச்சான். இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேகமாக தலையாட்டுறாங்கன்னு கூடவே ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அப்படியே பார்த்தாங்கன்னா ஒரு கால்வாய் இருந்துச்சா, தாண்ட முடியல. என்ன பண்ணாங்களாம், யாரெல்லாம் அந்த சிலுவையை வச்சு பார்த்தாங்க குறுக்க ஒரு பாலம் மாதிரி, யாரெல்லாம் சிலுவையை வெட்டாமல் கொண்டு போனாங்களோ அவங்களாம் வச்சு பார்த்தாங்க. அதில் இருந்துச்சு. அப்படியே தாண்டி சிலுவை மேலே ஏறி அந்த பக்கம் போயிட்டாங்களாம். யாரெல்லாம் நீளமாக இருக்குது வெயிட்டாக இருக்குதுன்னு அந்த சிலுவையை என்னுடைய நீளத்தை குறைச்சி கொண்டு போனாங்களோ வச்சு பார்த்தாங்க, வைக்க முடியல, தாண்ட முடியல. யாரெல்லாம் தமது வாழ்வு என்னும் சிலுவையை தூக்கி கொண்டு சென்றார்களோ அவர்களெல்லாம் விண்ணக வாழ்வை அடைந்தார்கள். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்ட ஒரு அருமையான இறை வாக்கியம். என்ன இறை வாக்கியம் அது? நீங்கள் சொல்லலாம். எந்த இறை வாக்கியம் நற்செய்தியில்? அதுவா கேட்டீங்க? ஐயோ, வேற என்ன நற்செய்தி கேட்டீங்க? இன்னைக்கு நற்செய்தியினுடைய முக்கியமான ஒரு பகுதி. எல்லாரும் தமது சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வை முழுமையாக அடைந்து விடுவார்கள். இந்த சிலுவை என்னும் அந்த கொடியின் கீழ் யாரெல்லாம் வாழ பழகிக் கொள்ளுகின்றார்களோ, யாரெல்லாம் முழுமையாக வாழ தம்மையை அர்ப்பணித்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே வாழ்வின் முக்கிய நிலையை, வாழ்வின் மேன்மையான நிலையை அடைய முடியும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியும் சரி, இன்றைய சிந்தனைகளும் குறிப்பாக இன்றைய மையப்பொருளும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான அர்ப்பண வாழ்வுக்கான யதார்த்தம். கிறிஸ்தவ வாழ்விலே இந்த சிலுவை என்பது ஒரு பாரம் அல்ல, சிலுவை என்பது ஒரு துக்கம் அல்ல. நாம் தவ காலத்திலே அதிகமாக யோசித்திருப்போம், சிந்தித்திருப்போம் சிலுவையை பற்றி. அது ஒரு வெற்றியின் சின்னம், அது வாழ்வுக்கான ஒரு சின்னம், யதார்த்தம், யதார்த்தமான வாழ்வு. எனவே சிலுவை என்பது வாழ்வின் முறை, நமது வாழ்வின் அன்றாட முறையை நாம் நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது இந்த சிலுவையின் கீழ் வாழுகின்ற, சிலுவை தருகின்ற துன்பங்கள் கொடுக்கின்ற, யதார்த்தங்கள் கொடுக்கின்றவைகளை அனைத்தையும் நமதாக்கி கொண்டு வாழுகிற பொழுது நாம் உண்மையாகவே சீடத்துவ நற்பண்புகளோடு வாழ முடியும். இறைவனின் அன்பின் உச்ச வெளிப்பாடுதான் இந்த சிலுவை என்று நாம் சொல்லுகின்றோம். எனவேதான் யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. அதுதான் அன்பினுடைய உச்சக்கட்டம். அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் கொடுப்பதுதான் இந்த சிலுவை. இரண்டாவதாக இந்த சிலுவை நம்மை வெறுமையாக்குகிறது. கினோசிஸ் என்று சொல்லும், வெறுமையாக்குகிறது. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனித நிலையில் ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6லிருந்து 8வது இறை வார்த்தை வரைக்கும் வாசித்தோம் என்றால் இந்த ஒரு அருமையான சிந்தனை. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை பற்றி கொள்ள வேண்டியதாக கருதவில்லை. தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி தம்மை இழக்கும் அளவிற்கு, சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படுதலானார். இதுதான் சீடத்துவத்தினுடைய மகிமை, சிலுவை ஏற்றுக்கொள்வதான மகிமை. எனவே இந்த சீடத்துவ வாழ்வும் சிலுவையின் நற்பண்புகளை ஏற்றுக்கொண்டுள்ள வாழ்வும் ஒன்றோடொன்று இணைந்து செல்லுகிற பொழுது நம்மையே நாம் வெறுமையாக்கி கொள்ளுவோம், நம்மையே நாம் தியாகத்தோடு மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்கும் என்பதுதான் இரண்டாவது சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மூன்றாவதாக இந்த சிலுவையின் வழியாக ஒரு புதிய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இல்லையோ, அதன் வழியாக புதிய வெற்றியை, புதிய பாதையை நம்மால் அடைய முடியும். எனவே இந்த துன்பம், மீட்பு அனைத்துமே நாம் சீடத்துவ பண்புகளோடு வாழ்கிற பொழுது மட்டுமே நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அருமையான நற்பண்புகள். எனவே இங்கே சிலுவை என்பது நீதிக்கும் உண்மைக்குமான ஒரு வாழ்வு. எவ்வாறு இருவிருது கொடிகளிலே சிலுவையின் கீழ் வாழ்கிற பொழுது ஏழ்மை, தாட்சி, நீதி, நேர்மை என்று வாழ்கின்றோமோ,
அதை நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது நமது சீடத்துவத்துக்கான பண்புகளோடு நம்மால் வாழ முடியும். எப்பொழுது நாம் சாத்தானுக்குரிய பண்புகளோடு வாழ முற்படுகின்றோமோ அப்பொழுது நாம் அதிகாரத்தோடு வாழுகிறோம், ஆணவத்தோடு வாழுகிறோம், மகிழ்ச்சியோடு வாழுகிறோம். ஆனால் எதுவுமே நிரந்தரமற்றது என்பதை உறுதி செய்யக்கூடியதான் இந்த சிலுவின் வழியாக நமக்கு கிடைக்கிற துன்பம். அந்த துன்பம் நிரந்தரமானது, அதே சமயத்திலே மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பண்பை நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் சீடத்துவ பண்புகளோடு வாழுகிற பொழுது நாம் சீடர்களாக மட்டுமல்ல, இயேசுவோடு இயேசுவாகவே மாறுகிற பொழுது நாம் உண்மையாகவே இயேசுவின் சீடர்களாக, சீடத்துவ பண்புகளை நமதாக்கி கொண்டவர்களாக வாழ முடியும். இதெல்லாம் சரி, இது எப்படி நம்முடைய அந்தோனியாரோட சேர்ந்து ஒப்பிடப்படுக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகலாம். புனித அந்தோனியாரை பற்றி கண்டிப்பாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்தோனியாரை பற்றி என்ன தெரியும்? அந்தோனியாருடைய புகழை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். கோடி அற்புதர், எத்தனை கோடின்னு தெரியல, கோடி அற்புதர், ரைட்டு. என்ன சொல்கிறீங்க? நாக்கு அழியாதவர், பிசாசுகளோட தேடி காணாமல் போனதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அப்படிதான் முக்கியமானது ஒன்று, எந்த புனிதருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் புனித அந்தோனியாருக்கு உண்டு. அது என்னது? இயேசு. ஆக உண்மையாகவே அந்தோனியரை பற்றி இன்னும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், இரவு நேரங்களில் இயேசுவோடு பேசிக்கிட்டு இருப்பாராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசுவோட பேசிக்கிட்டு இருப்பாராம். இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறோம் என்றால், அந்த சீடத்துவ பண்புகளை, சீடத்துவ நற்பண்புகளை தமதாக்கி கொண்டு அதை முற்றிலுமாக கடைபிடித்தவர் புனித அந்தோனியார். எனவே இன்றைக்கு நாம் இந்த சிலுவையை பற்றி யோசிக்கிற பொழுது, சிலுவையின் கீழ் நாம் சீடத்துவத்தை பற்றி யோசிக்கிற பொழுது, நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் அந்த நற்பண்புகளை நற்செய்தியாக தமது வாழ்விலே கடைபிடித்தார். எனவே இன்றைய நாளிலே நாம் இந்த திருவிழாவை கொண்டாட மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கின்றோம். சீடத்துவ பண்புகளோடு நற்பண்புகளோடு நாம் வாழ புனித அந்தோனியார் நமக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க, அதன் வழியாக இறைவனுக்கு உண்மையான சீடர்களாக, உண்மையான சீடத்துவ நற்பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய சீடர்களாக வாழ அருள் வர வேண்டி தொடர் திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.